சார் எப்படி சார் அந்த ஜிங்குச்சான்ற ஒரு கேட்சி வேர்டை பிடிச்சிங்க? அது நான் எழுதலைங்க, அது இவர். எனக்கு எப்பவுமே மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் முதல் வரி எடுத்து கொடுத்தாதான் கேளும். கொஞ்சம் பழைய மோட்டார் சைக்கிள் இல்லையா சார், நினைக்கணும், மிதிச்சு ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா அப்புறம் பாட்டு வந்துடும். அப்படி வந்தது தான் இது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, உடனே கொடுத்துட்டேன். பழைய மோட்டார் சைக்கிள் மட்டும் சொல்லிடாதீங்க சார், ஆர்மி வண்டி சார். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மாதிரி இருக்கும் ஸ்பீடு. ஆமா, ஏன்னா ஆனா ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஐயோ சார், ஃபர்ஸ்ட் லைன் யார் சார் சொன்னா? ரஹ்மான் சார் சொன்னாங்களா சார்? ரஹ்மான் சார். ஆமா ஆமா, ரஹ்மான் சார் தான் சார். ஹேஷ்டேக் அதை தான் போட்டு நிறைய ஷேர் பண்றாங்க. எப்படி சார் டியூன் போடும்போதே இப்படி போலாமா அப்படின்னு கேட்டுருவீங்களா? இங்கே பேசணும், ஜாலியாக இருக்கேன். அங்கிருந்து பேச ஜாலியா இருக்கா? காலேஜ் வைபா மாதிரி கலாய்க்கிறீங்களா சார்? சார் நீங்க தக்கு சார், தக்கு ரிப்ளை சார் தான். இப்போ அவர் சொன்னாரு லிரிக்ஸ், நீங்க பாட்டு எப்படி கம்போஸ் பண்றப்ப ஒரு சில வரிகள் நீங்களே எழுதுவீங்களா சார்? இந்த பாடல் எப்படி உருவாச்சு சார்? இந்த பாடலுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு வச்சிருந்தோம், அவர் ஓகே பண்ணாரு. நான் சொன்னேன் இந்த பாட்டு பெட்டரா இருக்கும்னு சொல்லி இந்த டியூன் மட்டும், இந்த கேட்சி ஃப்ரேஸ் மட்டும் காமிச்சா அப்போ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சார் எப்படி சார் இது நடக்கும்? வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது வச்சு அதில் ஜாலியாக பேசுவீங்களா? இல்லை ஆஃபீஸ்ல எல்லாம் மீட் பண்ணுவீங்களா? நீங்களாம் மீட் பண்ணுறீங்க, அப்படி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்ல, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இல்லை, நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து. ஓகே, பழைய ஸ்டைல். ஓகே சார், டன் சார். ஆனா சுஹாசினி மேம் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்களா மேம்? மணி சார், நோ டாக்கிங், ஒன்லி ஆக்ஷன். வெயிட் பண்ணுறோம் சார் அந்த மொமெண்ட்டுக்கு.